இங்கே நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா கேம்ஸை உருவாக்குற வேலையை பார்க்குறான். அவனுடைய பாஸும் நம்ம இந்த மாதம் பார்த்தீங்கன்னா ஒரு கேம் உருவாக்கணும்னு சொல்கிறான். இவனும் இது அவங்க பையன் கிட்ட சொல்ல, அவன் பையனும் நீங்கள் உருவாக்குற கேமில் வில்லனுக்கு பவர் அதிகமாக இருக்கணும், ஹீரோக்கு கம்மியாக இருக்கணும்னு சொல்கிறான். அவனுக்கு விருப்பமே இல்லைனாலும் அவன் பையனுக்காண்டி அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா கேமை உருவாக்குறான். அந்த கேமும் லான்ச் ஆகி பார்த்தீங்கன்னா பயங்கரமான ஹிட் ஆகுது. இந்த பையனுக்கும் அந்த கேமை பார்த்த உடனே விளையாடணும்னு ஆசை வருது. இவனும் கேம் விளையாடுறான். ஆனால் இவன் கேமுக்குன்னு தனியாக ஒரு நேமை யூஸ் பண்ணி தான் விளையாடுவான். இந்த கேமில் 3 லெவல் உண்டு. அதில் 2 லெவலில் ஜெயிச்சுட்டு ஒரு லெவல் பார்த்தீங்கன்னா விளையாடாமல் போயிடுறான். இதை பார்த்து கோவப்பட்ட அந்த கேமில் உள்ள ராவன் கேரக்டர் பார்த்தீங்கன்னா நீ விளையாடாமல் போனேன்னா வெளியே வந்து நான் உன்னை கொண்டுருவேன்னு சொல்லுது. இவனும் அதை கண்டுக்காமல் போயிடுறான். அந்த ராவனும் அதுக்குள்ள சக்தியை வச்சு பார்த்தீங்கன்னா அந்த கேம் விட்டு வெளியே வந்துடுது. வந்து நம்ம ஹீரோடைய ஃப்ரெண்டோட உருவத்தை எடுத்துட்டு அவன்கிட்ட போய் நீ தான் கேம் விளையாண்டியான்னு கேட்குறான். அவனும் இல்லைன்னு சொல்ல, அப்போ நீ எனக்கு யூஸ் இல்லைன்னு சொல்லிட்டு அவனை கொண்டுருது. இதை பார்த்த ஹீரோவும் பயந்து ஓடுறான். இதை பார்த்த ராவனும் நம்ம ஹீரோ கிட்ட போய் லூசிஃபர் யாருன்னு கேட்க இவனும் தெரியாதுன்னு சொல்றான். அவனையும் கொன்னுருது. ராவன் தான் வெளியே வந்து எல்லாரையும் கொண்டுட்டு இருக்கான்னு சொல்லி அந்த பையனுக்கு தெரிஞ்சு போயிருது. அதனால நம்ம ஜீவனையும் அதே மாதிரி வெளியே எடுக்கலாம்னு சொல்லி பிளான் போடுறான். இப்போ 2 பேரும் வெளியே வந்தோடனே அந்த பையன் பார்த்தீங்கன்னா கேமோட கனெக்ட் பண்ணிடுறான். முதல் 2 லெவல்லையும் ராவன் நல்லா அடிக்கிறான். 3வது லெவலில் ஹீரோக்கு ஒரு கண்ணு கிடைக்கும். கரெக்டாக வில்லனை பார்த்து சுடணும். ராவனும் அவனுக்குள்ள சக்தியை வச்சு 10 பேராட்டு வர நம்ம ஹீரோவும் கரெக்டாக கண்டுபிடிச்சு அவனை கொன்று இவனும் செத்து இந்த கேமை முடிச்சிடுறான்.